தாண்டா கொண்டு வரீங்க. சால மீனா? உங்கள் ஊரில் மீன் ரொம்ப ஃபேமஸடா. உங்களை வர்ணித்து ஒரு குட்டி கவிதை. அடுத்த ஒரு ஜென்மம் ஒன்று இருந்தால் என்னுடைய மனைவியாக வேண்டாம், மனைவி வெறுப்பாள், என்னுடைய காதலியாக வா, அவள் எப்போதுமே ரசிப்பாள். ஐ மிஸ் யூ. ஆஹா, எப்படியெல்லாம் போடுறாங்க பாருங்க கவிதை. ரமேஷ் மீனா, ஹாய் ஹாய் ஹாய். மதியம் என்ன டிஷ்? அதான் முள்ளங்கி சாம்பார் வச்சேன் பிரின்சஸ். காய்கறி ஒன்றும் இல்லை, போகணும் வாங்கறதுக்கு போகணும். ஈவினிங் தான் அவர் வந்தவன தான் போகணும். ஜிபே நம்பர் இருக்கு, நீங்கள் அப்படி எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணணுன்னா சூப்பர் தேங்க்ஸ் இருக்குது, அதில் பண்ணுங்கள். ஓகேவா? செனில்குமார் பாருங்கள், உங்கள் லைவ்லேயே சைடில் பாருங்கள், எஸ்ங்கிற ஒரு சிம்பிள் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் ஏதாவது பண்ணணும்னா அதில் பண்ணுங்கள். ஓகேவா? ஏன்னா ஜிபே நம்பர்லாம் இல்லை, நான் ஜிபே யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ தான் 3 பேருக்கு கொண்டு வந்தானுங்க, அதுக்குள்ள 4வது ஒருத்தன் கொண்டு வரான். உங்கள் ஊரில் மீன் ரொம்ப ஃபேமஸ் இல்லைடா தம்பி? நைஸ் கேஷ், தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணா ஃப்ரம் வேர் ஆர் யூ? ஹாய் ஹாய் நண்பரே, ஹாய் ஹாய். நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. ரசிதா பாப்பா வேலைக்கு போயிருக்கோண்டா, சும்மா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வரப்போ வரட்டும் லைவுக்கு, ஓகேவா? வந்து அட்டன் பண்ணுறப்ப அட்டன் பண்ணட்டும், ஓகே? ஃப்ரீயாக இருக்கிறப்ப. மீன், வாட் யூ மீன்? மீன் மீன் சொல்கிறான், சால மீன் சொல்கிறான். அவங்க ஊரில் மீன் வித்துட்டு வராங்க, எங்கள் ஊரில் அப்படிலாம் விற்க மாட்டாங்க. குட் மார்னிங் அக்கா. குட் மார்னிங் குட் மார்னிங் விஷ்ணு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி. வாக்கன்னு சசி தம்பி. தாரிகா, உலகில் மரங்கள் பூக்கள் செடிகள் இதற்கு இணையா எந்த மனிதர்களும் அழகிலே. கவிதை எழுத கூட இதை பயன்படுத்த வேண்டியது இருக்கு இல்லையா நண்பர்களே? இப்போ ஒரு கவிதை எழுதுனா என்ன சொல்லுவாங்க, ஒரு பொண்ணை பார்த்தா அந்த பூ மாதிரி இருக்குது அப்படின்னு தானே சொல்லுவாங்க. அதனால மரம் செடி அதை பூவை கம்பேர் பண்ணி தான் சொல்லுவாங்க பொண்ணுங்களை கூட. சதாம் ஹுசேன், ஹாய் அக்கா. ஹாய்ப்பா ஹாய்ப்பா, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ரசிதா வேலையை பார்க்கல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. நீ பார்த்தியா? போய் பிடிச்சோன்னே என் நேம் சொல்லுங்க ப்ளீஸ் அக்கா. நான் சொல்லிட்டேன், சதாம் ஹுசேன். ஓகேவா? என்ன கண்டென்ட்டு? நீங்கள் லைவ்ல இருந்து வெயிட் பண்ணி பாருங்க விஷ்ணு, சரிங்களா? வந்தவனே கொஸ்டினாக கேட்டுட்டு இருக்காதீங்க. என்ன லைவ் நடந்துட்டு இருக்கு, என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு நீங்கள் கொஞ்ச நேரம் இருந்து பார்க்கணும், ஓகேவா? அந்தவனே எல்லாத்துக்கும் கொஸ்டின் கேட்டு ஆன்சர் பண்ணிட மாட்டாங்க. இதை மட்டும் என் தங்கச்சி கிட்ட போட்டு கொடுத்தா உன்னை தொலைச்சிருவா. என்னடா சொல்லுவடியே? நான் என்னடா சொன்னேன்? நான் ஒன்றுமே சொல்லலையடா. பாருங்க பிரின்சஸ், போட்டு கொடுக்கறதுலே இருக்கான். பார்க்க முடியாதுன்னா நீங்கள் கிளம்பலாம், ஓகேவா? உங்களை யாரும் கட்டாயப்படுத்தி உங்களை இருக்க வைக்கல, நீங்கள் வெளியே போகலாம். விஷ்ணு டைம் அவுட் கொடு. விஷ்ணு டைம் அவுட் கொடு. விஷ்ணுவை டைம் அவுட் கொடு. ஊபையர் மகளிர் பெண்கள். ஆமாங்க பிரின்சஸ், ஆமாம். நண்பர்களே, நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க நண்பர்களே. ஒருத்தங்க ராங்கா ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கிறத பார்த்தாவே டைம் அவுட் கொடுத்துரு, ஓகேவா? சும்மா அவங்க கிட்ட சொல்லி நம்ம விவரிச்சுட்டுலாம் இருக்க முடியாது. என் தங்கச்சி கிட்ட நீ போட்டு கொடுத்தா உன்னைய நான் தொலைச்சிருவேன்னு சொன்னேன். டேய் இதுதான் உன்னை நான் சொல்லி வைக்கிறேன். நான் வரட்டும்டா ரசிதா பாப்பா. இருடா சொல்றேன்டா தம்பி. ஹாய் குட் மார்னிங் செந்தில்குமார். குட் மார்னிங் குட் மார்னிங்ப்பா. ஹாய் வினோத்குமார். குட் மார்னிங் குட் மார்னிங். பெண்கள் வீட்டின் கண்கள். ஆமாம் ஆமாம், உண்மைதான் உண்மைதான். நண்பர்களே, நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க நண்பர்களே. ரத்னகுமார், ஹாய் ரத்னகுமார், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நண்பர்களே, நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பேசுங்க. விக்னேஷ்வின் ராஜா, ஹாய் ஹாய்ப்பா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?